இந்த கார்த்திகைக்கு நீங்க உங்க வீட்டுல ஏத்துற சின்ன அகல் தீபம் அண்ணாமலையில ஏற்றும் 3000 கிலோ மகாதீபத்தோட நேரடி ஆன்மீக தொடர்பு பெறும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஏத்துற ஒரு சின்ன ஒளி உலகமே வியந்து பார்க்கும் ஒரு பிரம்மாண்டமான தீபத்தோட எப்படி இணையும்? பலரும் கார்த்திகை தீபத்தை வெறும் விளக்கேற்றும் பண்டிகை, வீட்டுல ஸ்வீட் செஞ்சு கொண்டாடுற ஒரு நாள்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற ஆன்மீக ரகசியம் ஒரு பெரிய கதைங்க. சிவபெருமான் ஏன் ஜோதி வடிவமா மாறினார்? முருகப்பெருமானுக்கும் இந்த தீபத்துக்கும் என்ன சம்பந்தம்? உலகமே வியந்து பார்க்கும் திருவண்ணாமலை மகாதீபம் எப்படி உருவானது? அதோட தத்துவம் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் இன்னும் பல கேள்விகளுக்கும் ஆழமான பதில்கள் இந்த ஒரு வீடியோவுல உங்களுக்காக காத்திருக்கு. பகுதி 1. சிவனின் ஜோதி வடிவம். நம் புராணங்கள் சொல்ற ஒரு அற்புதமான கதை இருக்கு. ஒரு சமயம் பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் யார் பெரியவர்னு ஒரு போட்டி போட்டுக்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே படைத்தல் காத்தல்னு அவங்க துறையில சர்வ வல்லமை படைச்சவங்க தான். ஆனா அவங்களுக்குள்ள வந்த அந்த அகந்த நான் பெரியவன் நீ பெரியவன்னு ஒரு விவாதத்தை ஆரம்பிச்சிடுச்சு. இந்த விவாதம் ஒரு சண்டையா மாறப்போற நிலையில சிவன் ஒரு பிரம்மாண்டமான ஜோதி ஸ்தம்பமா, அதாவது ஒரு பெரும் ஒளிப்பிழம்பா அவங்க முன்னாடி தோன்றினார். அந்த ஜோதி ஸ்தம்பத்துக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல. அதோட அடியையும் முடியையும் யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் பெரியவங்கன்னு ஒரு போட்டி வச்சாங்க. பிரம்மதேவன் ஒரு அன்னப்பறவை வடிவம் எடுத்து அந்த ஜோதி ஸ்தம்பத்தோட உச்சியை தேடி வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சார். மகாவிஷ்ணுவோ ஒரு வராக வடிவம் எடுத்து அதோட அடியை தேடி பாதாள உலகத்துக்குள்ளே மூழ்கினார். பல யுகங்கள் கடந்தும் பல 1000 மைல்கள் கடந்தும் 2 பேராலேயும் அதோட முடிவையோ அடியையோ கண்டுபிடிக்கவே முடியலை. பிரம்மா எவ்வளவு தூரம் பறந்தும் உச்சியை அடைய முடியல. விஷ்ணு எவ்வளவு தூரம் மூழ்கியும் அடியை காண முடியல. கடைசியில 2 பேரும் தங்கள் அகந்தையை விட்டுட்டு தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு சிவபெருமானே பரம்பொருள்னு உணர்ந்து திரும்பி வந்தாங்க. இங்கதான் மிக ஆழமான ஒரு தத்துவம் இருக்கு. பரம்பொருள்ங்கிறது காலத்துக்கும் அப்பாற்பட்டது, உருவமற்றது, அளவிட முடியாதது. அதை நம்ம மனித மனசோட சின்ன ஸ்கேல் வச்சு அளக்கவே முடியாது. நம்மளோட அறிவுக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்டது அந்த பரம்பொருள். கார்த்திகை தீபம் அன்னைக்கு நாம ஏத்துற ஒவ்வொரு தீபமும் இந்த மகத்தான உண்மையை தான் நமக்கு உணர்த்துது. உள்ளத்து இருளை அகற்றி ஞான ஒளியை காணு. அதாவது அறியாமைங்கிற இருளை போக்கி உண்மையான அறிவொளியை பெருன்னு சிவன் சொல்லாமல் சொல்லும் ஒரு மெசேஜ் இது. இந்த ஜோதி வடிவமே பிற்காலத்துல திருவண்ணாமலையில மலையா நிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மலை ஒரு தீப ஸ்தம்பமா, சிவபெருமானோட ஜோதி வடிவமா இன்றும் போற்றப்படுது. இது வெறும் மலை இல்ல, இது ஒரு வாழும் தெய்வம், ஒரு பெரும் சக்தி மையம். பகுதி 2. திருவண்ணாமலை மகாதீபம். திருவண்ணாமலை மகாதீபம் உலகமே வியந்து பார்க்கும் ஒரு ஆன்மீக அதிசயம். கார்த்திகை மாசத்துல வரும் பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுமார் 2668 அடி உயரத்தில் இருக்கிற அண்ணாமலை உச்சியில ஒரு பெரிய கம்பத்துல இந்த மகாதீபம் ஏற்றப்படுது. இந்த திருவிழா 10 நாட்கள் நடக்கும். 10ஆம் நாள், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல சரியாக பரணி தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையார் சந்நிதியில் இருந்து ஒரு தீச்சுடர் கொண்டு வரப்பட்டு இந்த மகாதீபம் ஏற்றப்படும். இந்த தீபத்துக்காக பயன்படுத்தப்படும் விளக்கு எண்ணெய் மட்டும் சுமார் 350 லிட்டர். இதை சுமந்து செல்லவே பல பக்தர்கள் தங்கள் உடலை வருத்தி மலையேறி செல்வார்கள். தீபம் ஏற்றுவதற்கான திரி சுமார் 1000 மீட்டர் நீளமுள்ள கம்பளி துணியால் தயாரிக்கப்படுது. இதைச் சுற்றிலும் பல 100 கிலோ நெய், நல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய்னு பலவிதமான எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த பிரம்மாண்டமான தீபம் ஏற்றப்படும். தீபம் ஏற்றும் நேரத்துல திருவண்ணாமலை நகரம் முழுக்க இருக்கிற அத்தனை மின் விளக்குகளும் அணைக்கப்படும். 5 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற கிராமங்கள்ல இருந்து கூட மக்கள் தங்கள் வீட்டு விளக்குகளை அணைச்சிட்டு வானத்தை பார்த்து ஓம் அருணாச்சலே, ஓம் நம சிவாயன்னு பக்தி பரவசத்தோட கைகூப்பி நிற்பாங்க. இந்த ஒரு காட்சியை காண வெளிநாடுகள்ல இருந்து கூட 1,00,000க்கும் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலையில கூடுவாங்க. இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லைங்க, இது ஒரு ஆன்மீக அனுபவம்.
இந்த மகா தீபத்துக்கு பின்னால் ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. அதுதான் ஏகம் அநேகமாகுதல். அதாவது ஒரே பரம்பொருள் பல வடிவங்கள்ல நம்மை அருளுது. அண்ணாமலையில எரியிற ஒரே தீபம் பல லட்சம் கண்கள்ல ஒளியா, நம்பிக்கையா, ஞானமா தெரியுது. அங்க ஏற்றப்படும் அந்த பெரும் தீபம் நம் ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு சின்ன ஒளியா, ஒரு நம்பிக்கையா பற்றி கொள்ளும். இந்த மகா தீபத்தை பார்த்துட்டு நம்ம வீட்டுல ஏத்துற சின்ன அகல் தீபம் கூட ஒரு காஸ்மிக் கனெக்ஷன் பெறுது. அந்த ஒரு நொடியில அண்ணாமலை தீபத்துக்கும் நம் வீட்டு தீபத்துக்கும் இடையே ஒரு கண்ணுக்கு தெரியாத இணைப்பு ஏற்படுது. நம் உள்ளத்தில் இருக்கிற இருளை போக்கி ஞான ஒளியை ஏத்துறதுக்கான ஒரு பெரும் வாய்ப்பு இது. பகுதி 3, முருகன் கார்த்திகை கனெக்ஷன். கார்த்திகை தீபத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் மிக ஆழமான ஒரு தொடர்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது முருகனுக்காகவே பிறந்ததுன்னு சொல்வாங்க. ஒரு சமயம் சிவபெருமான் தன்னுடைய 3வது கண்ணிலிருந்து 6 பொறிகளை வெளியிட்டார். அந்த பொறிகள் தேவர்களால அக்னிக்கும், அக்னியால கங்கைக்கும் கொடுக்கப்பட்டு பின்னாளில் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள், கார்த்திகேயர்கள் அள்ளி எடுத்து அன்போடு வளர்த்தாங்க. அதனாலதான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் யத்னு ஒரு சிறப்பு பெயரே வந்துச்சு. இந்த நிகழ்வு கார்த்திகை நட்சத்திரத்துல நடந்ததால இந்த நட்சத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்ததாச்சு. முருகப்பெருமானோட அவதார நாளான இந்த கார்த்திகை மாசத்துல தீபம் ஏத்துறது அவருக்கு நம்ம செலுத்துற ஒரு மரியாதையா, பக்தியா பார்க்கப்படுது. இது வெறும் பக்தி மட்டுமல்ல, இது முருகப்பெருமானோட அருளை பெற நமக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. பல நூற்றாண்டுகளா முருக பக்தர்கள் இந்த கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையார் தீபத்தை தரிசிக்கிறத ஒரு பெரும் பாக்கியமா கருதுறாங்க. மகா குருவான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கூட தன்னோட சீடர்களோட திருவண்ணாமலைக்கு வந்து மகா தீபத்தை தரிசிச்சுட்டு போனதா வரலாறு சொல்லுது. இன்றும் இந்த மரபு தொடர்ந்துட்டு இருக்கு. நாம வீட்டுல ஏத்துற தீபம் முருகப்பெருமான் பிறந்த இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல ஏத்துறது, அதுவே திருவண்ணாமலை மகாதீபத்தோட ஒரு நேரடி லிங்கா மாறுது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா நாம ஏத்துற ஒவ்வொரு விளக்கும் ஒரு சின்ன ஒளி இல்ல, அது ஒரு பெரும் காரணத்துக்காக, ஒரு பெரும் நோக்கத்துக்காக ஏத்தப்படுற தெய்வீக ஒளிங்கிறது புரியும். நம்ம உள்ளத்துல இருக்கிற அறியாமை இருளை போக்கி ஞான ஒளியை ஏத்துறதுக்கு முருகப்பெருமானோட அருளும் இந்த கார்த்திகை தீபத்தோட சக்தியும் நமக்கு துணை நிற்கும். பகுதி 4, தீபம் ஏற்றும் சரியான முறை. பலரும் தீபம் ஏற்றும் போது எண்ணெய் வடிக்குதே, திரி சரியா எரியலையே, எதுக்கு இப்படி ஏற்றணும்னு தெரியலையேன்னு சாதாரணமாக செய்வாங்க. ஆனா தீபம் ஏற்றுவதற்கும் ஒரு சரியான முறை இருக்கு. அதுக்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தமும் இருக்கு. முதல்ல மண் அகல் விளக்குகள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. மண் அகல் நம்ம உடலை போல பஞ்சபூதங்களால் ஆனது. இது இயற்கையோட இணைஞ்ச ஒரு விஷயம். ஒரு சுத்தமான மண் அகலை எடுத்து அதுல கொஞ்சமா அகல் மண் அல்லது பச்சரிசி மாவு கொட்டி அதுக்கு மேல சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது பசு நெய் ஊற்றுவது உத்தமம். நல்லெண்ணெய், நெய் போன்றவை நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டவை. திரி பருத்ததா இல்லாம மெல்லியதா, நடுவுல நேரா நிக்கிற மாதிரி வச்சுக்கணும். திரி நேரா இருந்தா தீபம் சீராக எரியும். தீபம் ஏற்றும் போது சுத்தமான தீக்குச்சியால் ஓம் ஜோதிஷி ஜோதே, ஓம் ஜோதியில் ஜோதியே அல்லது ஓம் நமசிவாய் போன்ற மந்திரங்களை மனசுல சொல்லி ஏத்தணும். இந்த மந்திரங்கள் நம் உள்ளத்தில் இருக்கும் இருளை நீக்கி ஞான ஒளியை வரவழைக்கும் சக்தி கொண்டவை. தீபம் ஏற்றும் போது நம் மனசுல எந்த தீய எண்ணமும் இல்லாம அமைதியாகவும் பக்தியோடும் செய்யணும். இது வெறும் ஒரு விளக்கு ஏற்றுதல் இல்லை, இது நம் ஆன்மாவை தூண்டும் ஒரு கிரியை. வீட்டு முன்னாடி 4 திசையிலும் தீபம் ஏற்றினா 4 திசையிலையும் நல்ல எண்ணங்கள், நேர்மறை ஆற்றல் பரவும். இது வீட்டிற்குள் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள சூழலுக்கும் அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வரும். சிவபெருமான் சொன்னது போல, ஒளி உனக்குள்ளே இருக்கு, அதை வெளியே எடு. இந்த செயல் நம் உள்ளத்துல ஒளிந்திருக்கும் தெய்வீக சக்தியை வெளிக்கொணரும் ஒரு வழியா அமையும். தீபத்தின் சுடர் மேல் நோக்கி எரியறது போல நம் எண்ணங்களும் செயல்களும் எப்போதும் உயர்வாக இருக்கணுங்கிற தத்துவத்தையும் இது உணர்த்துது. ஒவ்வொரு முறையும் தீபம் ஏற்றும் போது இந்த ஆழமான அர்த்தங்களை உணர்ந்து செய்யும் போது அதோட பலன் பன்மடங்காகும்.
இன்னைக்கு நாம பார்த்தது 3 முக்கியமான உண்மைகளை. முதலாவதா, சிவபெருமான் ஜோதி வடிவமா வந்தது ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள், நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த பெரும் சக்தியை உணர்த்தும் ஒரு மகத்தான நிகழ்வு. இரண்டாவதா, திருவண்ணாமலை மகாதீபம் ஒரே ஒளி பல லட்சம் கண்கள்ல ஒரே நேரத்துல தெரியுது. இது ஏகம் அநேகமாகுதல் கீர தத்துவத்தை உணர்த்தி நம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பரம்பொருளோட நேரடி தொடர்பை ஏற்படுத்துது. மூன்றாவதா, முருகப்பெருமானோட கார்த்திகை நட்சத்திர தொடர்பு, அவரோட அவதார நாள். இந்த 3 விஷயங்களையும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டா நம் வீட்ல ஏத்துற ஒவ்வொரு தீபமும் ஒரு சின்ன ஒளி இல்ல, அது பரம்பொருளோட நேரடி அழைப்பு, ஒரு பெரும் ஆன்மீக சக்திங்கிறது புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க ஊர்ல நீங்க ஏற்றும் தீப அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்வாழ்த்துகள். ஓம் அருணாச்சலே.